தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய தவேக 233 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பே தவேக வேட்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வேலையை சத்தமில்லாமல் தொடங்கிவிட்டன ஆளும் கூட்டணியும் எதிர்முகாம் அணிகளும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முடிவடைந்தது. வேட்புமனுக்கள் பரிசீலனையும் நடந்து முடிந்தது. தமிழக தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி உள்ளிட்ட 2 அணிகளோடு தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் உள்ளன. இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு போட்டியாக தேர்தல் களத்தில் தவேகவின் தாக்கமும் கடுமையாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பும் கடுமையாக எழுந்து வருகிறது. தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு செல்வதிலேயே பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இதனால் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய விஜய் 2 முறை அந்த பிரச்சாரத்தை ஒத்திவைத்துள்ளார். இந்த நிலையில் தவேக சார்பில் தமிழகம் முழுவதும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிரமாக பிரச்சாரத்திலும் இறங்க வேண்டும் என தலைமை உத்தரவு போட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் தவேகவின் ஐடி விங் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. இதனால் பல இடங்களில் ஆளும் கட்சிக்கு நெருக்கடியாக தவேக வேட்பாளர்கள் உருவாகும் நிலையும் உள்ளது. எனவே தவேக வேட்பாளர்களை களத்திலிருந்து ஓரம் கட்ட அதிமுக மற்றும் திமுக கூட்டணியினர் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதிக்கு குமாரவேலையும், ஓசூர் தொகுதிக்கு அம்பரீஷ் என்கிற வேட்பாளரையும் களத்தில் இறக்கியது. ஆனால் இருவருமே தலைமை மாற்றியது. அவசரமாக 2 தொகுதிகளுக்கும் மாற்று வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது தவேக. ஊத்தங்கரை தொகுதிக்கு இளையராஜாவையும், ஓசூர் தொகுதிக்கு வேந்தர் கணேசன் என்பவரையும் வேட்புமனு தாக்கல் செய்ய சொன்னது தலைமை. இதில் ஒருவர் அப்செட் ஆகி சுயேட்சையாக களமிறங்கிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி தொகுதியில் தவேக சார்பில் நிறுத்தப்பட்ட அருண்குமார் முறையாக வேட்புமனுவை நிரப்பாமல் போனதோடு வேட்புமனு பரிசீலனை அன்றும் அவர் வரவில்லை. மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரின் வேட்புமனுவும் முழுமையாக நிரப்பவில்லை. இதனால் 2 வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி தொகுதியில் தவேக சார்பில் யாரும் போட்டியிடாத முடியாத நிலையும் உருவாக்கிவிட்டது. இது தலைமைக்கு அதிர்ச்சிகளை கொடுத்து வந்தது. தவேக வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் காலை வாருவதால் என்ன செய்வது என நீண்ட ஆலோசனைகள் தவேக தலைமை இறங்கியுள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவின் விஐபி வேட்பாளர்கள் களமிறங்கும் தொகுதிகளில் தவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அழுத்தம் அதிகமாக வருவதை தலைமையும் அறிந்துள்ளது. இது குறித்து தவேக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் நம்மிடம் பேசும்போது, வேட்பாளர்கள் தேர்வில் விஜய் ரசிகர் மன்றத்தை சாராத பலருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சமும் ஒரு காரணம் என்பதே உண்மை. கடைசி நேரத்தில் பல தொகுதிகளில் தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை கண்டறிவது கட்சி தலைமைக்கு கஷ்டமாக போனது. சுமார் 5 ஸ்வீட் பாக்ஸ் ஆவது செலவு செய்யும் நிலை இருந்தால் மட்டுமே இந்த தேர்தல் களத்தில் தாக்கு பிடிக்க முடியும். உண்மையில் அப்படி செலவு செய்யும் நபர்கள் விஜய் மன்றத்தில் குறைவு. அதையே இப்போது எங்களுக்கு எதிரான ஆயுதமாக திமுகவும் அதிமுகவும் கையில் எடுக்க பார்க்கின்றன. பல இடங்களில் திமுக வேட்பாளர்கள் எங்கள் கட்சியின் வேட்பாளர்களை முடக்க பல வழிகளிலும் முயற்சித்துள்ளார்கள். பலரிடம் விலை பேரமும் நடந்துள்ளது. எடப்பாடியில் நடந்ததையும் அந்த வகையிலான ஒரு முயற்சியாகவே பார்க்கிறோம் என்கிறார்கள். திமுக முகாமில் இருப்பவர்களோ, முன்னணி அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் யுக்தி புள்ளிகள் முதலில் குறிவைத்திருப்பதோ தவேக வேட்பாளர்களே தானாம். அவர்களை சரி கட்டினாலே திமுக ஓட்டுக்கள் சிதறாமல் கட்சிக்கு வந்துவிடும் என கணக்கு போடுகிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் தவேக வேட்பாளர்களை ஏற்கனவே திருச்சி அமைச்சர் தரப்பு அணுகி பேசியிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி சொல்ல வேண்டாம். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறார். இதற்கு இடையூறாக தவேக வேட்பாளர்கள் இருக்கக்கூடாது என அவர் ஒருபுறம் வேலையும் செய்து வருகிறார். சென்னை மண்டலத்தில் மத்திய தொகுதியில் களமிறங்கியுள்ள தவேக வேட்பாளரை 2 மாதங்களுக்கு முன்பே கவனித்து விட்டனர் என சொல்கிறார்கள் திமுகவினர். இந்த வகையில்தான் எடப்பாடியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மாயமான கதையும் வருகிறது என்கிறார்கள் அதிமுக தரப்பில். தலைவரின் பிரச்சாரமே தடுமாற்றத்தில் இருப்பதால் களத்தில் நிற்கும் வேட்பாளர்களை எப்படியும் சரிக்கட்டி அவர்களை பிரச்சாரத்தின் வீரியத்தை குறைத்தாலே தங்களுக்கான வாக்குகள் சிதறாமல் வந்துவிடும். தேர்தல் நெருங்க பல இடங்களில் தவேக வேட்பாளர்கள் அமைதியாவதை பார்ப்பீர்கள். அதற்கான காரணம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று கண் சிமிட்டுகிறார்கள் சில ஆளும் எதிர்க்கட்சி தரப்பில். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் தன்னுடைய 30 வருட சினிமா பயணத்திற்கு விடை கொடுத்துவிட்டு தற்போது அரசியல் களத்தில் முழுவதுமாக குதித்துள்ளார். அவருடைய வருகை பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவிற்கு பெரும் அச்சத்தை கொடுத்து வந்தாலும் அந்த கட்சிகள் அதனை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. என்றாலும் அவர்களின் ஓட்டை விஜய் பிடிப்பார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்து
அனைவரும் வேட்புமனுவும் தாக்கல் செய்துவிட்டனர். தற்போது அவர்கள் தங்களின் தொகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தேர்தல் ரிசல்ட்டின் போதுதான் தெரிய வரும். இதற்கிடையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளது, எத்தனை சதவீத வாக்குகளை தாவேகா பெறும் போன்ற கணிப்புகள் வெளியாகியும் வருகின்றன. அவற்றில் சில கணிப்புகளையும் இங்கு பார்க்கலாம். லோக்போல் கருத்து கணிப்புகளின் படி தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணி 181 முதல் 189 தொகுதிகள் வரை வென்று 40% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு அதிமுக கூட்டணி 38 முதல் 42 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் 29% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்புகள் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 1 வரை நடத்தப்பட்டதாகும். லோக்போல் கருத்து கணிப்புகளின்படி சீமானின் நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதிகளை வெல்லாது என்றும் அந்த கட்சி 4.9% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 10 தொகுதிகள் வரை வெல்லும் வாய்ப்புள்ளது என்றும் 23% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல போல் டிராக்கர் என்ற நிறுவனம் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தி உள்ளது. அதில் இந்த கருத்து கணிப்பும் திமுகவை மீண்டும் ஆளும் கட்சியாக வரும் என தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை 172 முதல் 178 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் 42% வாக்குகளை பெறும் என்றும் கணித்துள்ளது. அதிமுக கூட்டணி 46 முதல் 52 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் 30% வாக்குகளை கைப்பற்றும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாதக மற்றும் தாவேகா கருத்து கணிப்புகளின் பொடி சீமானின் நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளை பெறும். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 6 முதல் 12 தொகுதிகள் வரை கைப்பற்றி 19% வாக்குகளை கைப்பற்றும் என்றும் கணித்துள்ளார்கள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மேலே குறிப்பிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி 8 முதல் 12 தொகுதிகள் வரைதான் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நிஜமாகுமா என்பது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளின் போதுதான் உறுதியான நிலவரம் தெரிய வரும். இருந்தாலும் இதில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிச்சயமாக 2 முதல் 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதிலும் முக்கியமாக கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் தொகுதி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி உறுதி என்றே சொல்லலாம். அந்த தொகுதியில் தாவேகா சார்பாக செங்கோட்டையன் போட்டியிடுகிறார். எனவேதான் அந்த தொகுதி தாவேகாவுக்கு உறுதி என கூறப்படுகிறது. காரணம், அந்த தொகுதியில் செங்கோட்டையனுக்கு என்று தனி செல்வாக்கு உள்ளது. அவர் 2006, 2011, 2016, 2021 என தொடர்ந்து 4 சட்டமன்ற தேர்தலாக வெற்றி பெற்று 20 ஆண்டுகளாக எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார். இதன் காரணமாக அவர் அந்த தொகுதியில் மீண்டும் அவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதேபோல் நடிகர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என்ற 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விஜய் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விஜய் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் திரைத்துறையில் பயணித்து வந்தாலும் இதனால் அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. குறிப்பாக இளைஞர் முதல் முறை வாக்காளர்கள் விஜயின் பக்கம் உள்ளதால் அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. விஜய் 2 தொகுதிகளிலும் இல்லை என்றாலும் அவர் நிச்சயமாக ஒரு தொகுதியிலாவது அபார வெற்றி பெறுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு காரைக்குடி தமிழக வெற்றிக் கழகம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேகா உறுதியாக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பல தொகுதிகளில் விஜயின் தாவேகா வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வாபஸ் பெற வாய்ப்புள்ளதாகவும், செலவு செய்ய பணம் இல்லாத காரணத்தினாலும் தோல்வி பயம் ஒரு காரணத்தினாலும் 40 வேட்பாளர்கள் வாபஸ் பெற உள்ளதாக தகவல் ஒட்டுமொத்த தாவேகாவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 40 தாவேகா வேட்பாளர்கள் வாபஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.